في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام عن عبد الله بن عمرو رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم رضا الله في رضا الوالد وسخط الله في سخط الوالد رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து அவ்வையகத்தின் ஆட்சியை தன் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹு தாலா மீது உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அருமை தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை அணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா என்ன விடயத்தை ஏவி இருக்கிறானோ அந்த விடயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக்குமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா எங்களை ஒரு கண்ணியமான படைப்பாக மனிதர்களாக அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தை, ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்ணியவான்களாக கண்ணியமானவர்களாக படைத்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியமான படைப்பாகிய நாங்கள் இந்த உலகத்திலே பல்தரப்பட்ட விடயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை நினைத்த பிரகாரம் ஆகிவிட முடியாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நினைத்த பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட முடியாது. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கிறது, ஒரு ஷரீஅத் ஒன்று இருக்கிறது, அதன்படிதான் நாங்கள் நடக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் நாங்கள் கண்ணியவான்களாக இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பல்தரப்பட்ட அருட்கொடைகளை தந்திருக்கிறான். எங்கள் ஒவ்வொருடத்தில் உங்களுக்கு தரப்பட்ட அருட்கொடைகளில் நீங்கள் அதிகமாக விரும்புவது, ஒரு நல்ல விடயமாக கருதுவது என்று கேட்டால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான விடைகளை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, சிலரிடத்திலே கேட்டால் சிலர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்வது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களில் மிக அருட்பாக்கியம். சிலரிடத்திலே கேட்டால் சிலர்கள் சொல்லுவார்கள், சொத்து செல்வத்துடன் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வது என்பது அது பெரியோர் அருட்கொடை என்பதாக சொல்லுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி வினவினால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான விடையை அளிப்பார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே ஆக பெரியோர் அருட்கொடை, ஆக பெரியோர் பாக்கியம், நாங்கள் உலகத்திலே தேக ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பெற்றோர்களில் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ உயிருடன் இருப்பதென்பது இந்த உடல் ஆரோக்கியத்தை விடவும், சிலர்கள் சொல்லக்கூடிய பதில் உடல் ஆரோக்கியம் பெரியோர் நிஅமத் அருட்கொடை, அந்த உடல் ஆரோக்கியத்தை விடவும், சொத்து செல்வத்தை விடவும், நல்ல குடும்பத்தை விட மிக பெரிய ஒரு பாக்கியம் நாங்க தேக ஆரோக்கியத்துடன் இருக்கும் சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ உயிருடன் இருப்பது என்பது பெரிய ஒரு பாக்கியம். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருடைய பெற்றோர்கள் உடன் இருக்கிறார்களோ, இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் மிக பெரிய ஒரு பாக்கியசாலி. என்னுடைய சுவர்க்கம் என்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறது. என்னுடைய சுவர்க்கம் என்னுடைய ஊரிலே இருக்கிறது. என்னுடைய சுவர்க்கம் என்னுடைய
பக்கத்தில் இருக்கிறது என்று யார் உயிருடன் இருக்கிறார்களோ, பெற்றோர்கள் 20 அல்லது 20 ஒருவரோ உயிருடன் இருக்கிறார்களோ யாருடைய, அவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும், என்னுடைய சுவர்க்கம் எனக்கு முன்னால் இருக்கிறது. எங்களுடைய சுவர்க்கம் அவர்கள்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், நீங்கள் அவனை அன்றி வேறொரு தெய்வத்தை, வேறொருவனை வணங்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாத கடவுள் இறைவனை நாங்கள், அல்லாஹ் அல்லாத ஒரு எவரோ சொல்லக்கூடிய ஒரு கடவுளை நாங்கள் வணங்குவோமாக இருந்தால் நாங்கள் நரகத்துக்குத்தான் தகுதியானவர்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவனை வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த விடயமாக சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று முடிவு செய்துவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்கள் எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள் மண்ணறைக்கு சென்று விட்டார்கள். அந்த பெற்றோருடன் நான் நல்ல முறையில் நடந்து கொண்டேனா என்பதை எங்களுடைய உள்ளத்தை தொட்டு நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இறை வணக்கத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஏவக்கூடிய விடயம் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தகப்பனுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தக்கும், அல்லாஹு தஆலா அதே குர்ஆன் ஆயத்திலே தொடராக சொல்கிறான், அவர்களில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதிய வயதை அடைகிறார்கள், அவர்கள் வயதாளியாக ஆகிறார்கள், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு சீ என்ற வார்த்தையை கூட நீ சொல்லிவிட வேண்டாம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதிய வயதை அடைந்தால் அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படும், அதனால் பல சங்கடங்கள் எங்களுக்கும் ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீ சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவனுடைய இபாதத்துக்கு பின்னால், அவனுடைய வணக்கத்துக்கு பின்னால், அவனை அன்றி நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஏவுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் முதியவர்களாக ஆகிவிட்டார். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, சிந்தியுங்கள். எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய தாய்க்கு மேலால், எங்களுடைய தந்தைக்கு மேலால் பேசிவிடுகிறோம். தாய் தந்தையர்கள் சொல்லுவதை கேட்பதற்கு தயாரில்லாத ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டே செல்கிறது. தாய் தகப்பனை விட வேறொருவர் தன்னுடைய ரோல் மாடலாக பின்பற்றக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் உருவாயிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய வாலிபர்களே, சிந்தியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வயோதிபம் அடைந்து அவர்களால் சிரமம் ஏற்படுகிறது, உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுக்கு சீ என்ற வார்த்தையை சொல்லிவிடாது என்பதாக சொல்கிறான். நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மனங்களை நோகடித்து விடுகிறோம். கண்ணியத்துக்குரியவர்கள், கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடன் நல்ல அழகிய வார்த்தைகளை நீ பேசிக்கொள். கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடன் நீ உறவாடிக்கொள், அவருடன் உரையாடிக்கொள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம்களுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தால், சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், அந்த சஹாபாக்கள் தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் தன்னுடைய தாய் தண்ணி எடுத்துட்டு வரும்படி சொல்றார்.
தாய்க்கு தண்ணி எடுத்துட்டு வாரார். இன்னைக்கு பாருங்க, எங்கட தாய் எங்களை அழைச்சி கடைக்கு போயிட்டு வா மகன் என்று சொன்னா நாங்க எத்தனையோ வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். கடைக்கு போகணும், எனக்கு அது வாங்கி தரணும், இது இந்தக்கு காசு தரணும் என்று பல நிபந்தனைகளை இடுகிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரியவராக இருக்கிறார்கள், பெரியோர் முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்கள், நிறைய ஹதீஸை பாடமாக்கியவர்கள். அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே தன்னுடைய தாய் தண்ணி எடுத்து வரும்படி சொல்கிறாள். தண்ணி எடுத்து கொண்டு வாராங்க, தாய் உறங்கிட்டா. இப்பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தாயை எழுப்பாட்டி தண்ணி கொடுக்கிறையா? ஏன் ஆழ்ந்த தூக்கம், தாயுடைய தூக்கத்தை தொந்தரவு செய்தவனாக ஆகிவிடுவேன் என்று அவர்கள் அந்த தண்ணீரை வைத்து கொண்டே, அவர்களுக்கு தூக்கம் வருகிறது, தூங்கவில்லை. தாய் எழும்பி தண்ணி கேட்டா தடமாறிடுவாவே, அதனால் அவர்கள் தூங்கவில்லை. விடியும் வரைக்கும் தண்ணீரை கையில் வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். யாரு? கண்ணியமான ஒரு சஹாபி, குர்ஆனுக்கு வியாக்கியான விளக்கம் சொல்லக்கூடியவர். அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் தண்ணி கேட்ட, தாய் தூங்கிட்டா, தாயை எழுப்பல்ல, தண்ணீரை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இணையச்சுக்குரியவர்களே, எங்களுடைய நிலைமையை சற்று சிந்திச்சு பாருங்கள். சம்பவங்கள் சொல்லப்படுவது வெறுமனே நல்ல சம்பவம் சொன்னார், நல்ல உதாரணம் சொன்னார் என்று சொல்லுவதற்கல்ல. அந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். யாராருக்கு இப்படியான பாக்கியங்கள் கிடைத்ததோ மிகப்பெரிய பாக்கியசாலி அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ தாய் தகப்பன் வீதியிலே பிச்சை எடுத்துக் கொண்டு திரிகிறார்கள். எத்தனையோ தாய் தகப்பன் இன்றைக்கு அனாதைகளாக நிற்கிறார்கள். எத்தனையோ தாய் தகப்பன்களை பிள்ளைகள் ஒருவேளை சாப்பாடு மாத்திரம் கொடுக்கிறார்கள், அவருடைய சொத்து செல்வங்களை வித்து விட்டு அழித்து விட்டு. நாங்கள் சிந்திக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய வயோதிபர்களே, அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய தாயுடன் நான் என்ன முறையில் நடந்து கொள்கிறேன் என்பதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய க்ராத்துடைய சத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கனவில் ஒரு க்ராத்துடைய சத்தம் காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலாய்க்கமாரிடத்திலே பார்த்து கேட்கிறார்கள், யார் என்ற சத்தம்? இது ஹாரிஸ் இப்னு நுஅமான். அவர்களே காரணம் சொல்கிறார்கள், தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார், அதனால அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்திலே அவருடைய குர்ஆன் ஓதும் சத்தத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்க வைக்கிறார். அந்த அளவுக்கு தாயுடன் நல்ல முறையில் நடந்தவர்கள் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அவுஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பெரியோரு தாபிஈ. அவர் ஒரு நாள் தாய் அழைக்கிறா, மகனே, இவர்கள் சத்தம் போட்டு நான் லப்பைக யா உம்மி, என்ற உம்மாவை லப்பைக யா உம்மி, என்ற உம்மாவை நான் சமூகம் அளித்து விட்டேன் என்று சத்தம் போட்டு சொல்லிட்டார். உம்மா கூப்பிடுறா, இவர் பதில் கொடுக்காரு, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. அந்த வார்த்தை இவருடைய மனதை உறுத்துகிறது, இவருடைய மனதை உறுத்துகிறது. உடனடியாக பஜாருக்கு சென்று 2 அடிமைகளை உரிமை விடுகிறார். ஏன்? தாயுடைய சத்தத்துக்கு மேலால் என்ற சத்தத்தை உயர்த்திட்டேனே என்பதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையர்கள் உயிருடன் இருந்தால் அந்த பிள்ளைகள் பெரியோரு பாக்கியசாலி. ஏனென்றால் அவர்கள் சுவர்க்கத்துடைய வாயில்கள் எங்களுடைய வீட்டிலே இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சில இமாம்களுடைய வரலாறு வருகிறது. 2 மாடிகள் கட்டியிருப்பார்கள். 2வது மாடியில உம்மா மௌத்தாகும் வரைக்கும் மேல ஏறல. காரணம் கேட்கப்படுகிறது, மேல ஏறக்கொல என் உம்மா கீழுக்கு இருப்பா, என் கால் உம்மாக்கு நேர பட்டுடும், என் கால் மேல நிக்கிறேன், மேல நிக்க கொள்ள காலால் நடக்கிறேன், என் உம்மாக்கு நேர கால் நீட்டுப்பட்டுரும் என்கிறதுக்கான மேலே ஏற மாட்டேன். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர், தஃப்சீருடைய குர்ஆனுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய பெருமொரு இமாம். அந்த ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னோட தாயோட ஒரு சஹன்ல சாப்பிட மாட்டாங்களாம், தாயோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்களாம். கேட்கப்பட்டது, ஏன் தாயோட சேர்ந்து சாப்பிட மாட்டீங்க? அவங்க சொல்றாங்க, தாயோட சேர்ந்து சாப்பிட போல
உம்மாக்கு விருப்பமான ஒரு கவலத்தை ஒரு சாமான நான் தின்றுவேன், அதனால என் உம்மாட மனசு நோயிருமே, என் வாப்பாட மனசு நோயிருமே, அதனால் நான் என்னுடைய பெற்றோருடன் இருந்து சாப்பிட மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம். எத்தனையோ சந்தர்ப்பங்களை எங்களுடைய தாய் தகப்பனுடைய மனசை நோகடித்து விட்டோம். அன்புக்குரிய வாலிபர்களை சிந்தியுங்கள். இன்றைக்கு பெற்றோருடைய பேச்சை கேட்கக்கூடிய வாலிபர்கள் குறைந்து விட்டார்கள். இன்றைக்கு நினைத்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய கழிக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய கதைகளை, பிள்ளைகளுடைய கதைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் மாற்றிவிட்டோம். பிள்ளை ஏதாவது செஞ்சிருவானோ, பிள்ளை ஏதாவது வேற முடிவுகள் எடுத்துருவானோ என்று பயந்து இன்றைக்கு பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, தாய் தகப்பனுக்கு நோவினை செய்யறா என்ன, இன்னைக்கு லேசா விளங்கப்படுத்துங்களேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் நஃபத அஹதுக்கும் ஸௌபஹு இந்த வாலிதைஹி ஃபதாரல் குபாரு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய உடுப்பிலே இருக்கக்கூடிய தூசியை உதறுகிறார். தன் தாய் தகப்பன் முன்னுக்கு நிக்கிறாங்க. அப்ப அந்த உடுப்புல இருக்கக்கூடிய தூசி போய் தாய் தகப்பன் உடம்புல பட்டுட்டு அவரு தன் தாய் தந்தையரை நோவினை செய்த பட்டியலில் எழுதப்படுவார். உடுப்ப உதர்றாரு, உடுப்புல இருக்கக்கூடிய தூசியை உதர்றாரு, அந்த தூசி தாய் தகப்பன் உடம்புல பட்டுட்டு. அப்படி செஞ்சாலும் அவரும் தாய் தந்தையரை நோவினை செய்தவரில் அடங்கி விடுவார் என்பதாக, நோவினை செய்வதற்குரிய விளக்கத்தை சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு இவ்வாறு பதில் சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய தாய் தகப்பனுடைய மனங்களை எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாங்கள் நோகடித்து விட்டோம். என்னால் எத்தனை இரவுகள் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், என்னால் எத்தனை பலர்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாய் தகப்பனை நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நோவினை செய்து விட்டோம். எங்களோட உள்ளத்தை தொட்டு நாங்கள் கேட்டு பார்த்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். இந்த ஜும்மா முடிஞ்சவுடன் எங்களோட தாய் தகப்பன்ட்ட போய் மன்னிப்பு கேட்போம். அவர்கள் பொருந்தி கொள்ள எங்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. அல்லாஹ்வோட பொருத்தம் வேணுமா, தாய் தகப்பனோட பொருத்தம் வேணும். அல்லாஹ்வோட கோபம் தாய் தகப்பனுடைய கோபத்திலே இருக்கிறது. தாய் தகப்பன் எங்களை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் பொருந்தி கொள்வான். தாய் தகப்பன் எங்களை பொருந்தி கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொள்ள மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. கிலாப் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய சஃபா, அதாவது சஹாபாக்களுடைய சஃபைக்கு வந்து கொண்டு போவார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஆக பெரிய ஒரு அமல் அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வது என்ற ஹதீஸை இவர் கேள்விப்பட்டுட்டார். கிலாப், உமையாவுடைய மகன் கிலாப் கேள்விப்பட்டுட்டாரு. அல்லாஹ் செய்யக்கூடிய அமல்கள்ல ஆக பெரிய ஒரு அமல் அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யறது என்கிறத கேள்விப்பட்டு இவருக்கு ஆசை, யுத்தம் செய்ய போகும். இங்க தாய் தந்தை 2 பேரும் இருக்கிறார். இவரோட சரியான இரக்கம், இவரை விட்டு பிரிய மாட்டாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார், என்ன யுத்தத்துக்கு போறதுக்கு அனுமதி தாங்களேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுடைய ரசூலுல்லாஹும் சரி, அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட தாய் தகப்பன் உயிரோட இருக்காங்களா, அவங்களோட அனுமதி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அதே வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அஹய்யுன் வாலிதாக், உங்களோட தாய் தந்தையர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டவுடன் ஆம் என்று சொல்கிறார். அனுமதி எடுத்து வாருங்கள் என்பதாக சொல்கிறார். இப்பொழுது இவர் போறாரு, வாப்பாட்ட அம்மாட்ட அனுமதி கேட்கிறார். அனுமதி கொடுக்குறாங்க, கஷ்டப்படுத்துறாரு. இப்ப அனுமதி கொடுத்துட்டாங்க, மகன் ஆசையை நிறைவேற்றணுமே. இப்ப அனுமதி கொடுத்துட்டு இவரு மதீனாவுடைய அந்த ஓர பகுதிகளில் பாதுகாப்பு படைகள் இருந்தது, போர்டர் பாதுகாப்பு படை, அதுல இவர் அனுப்பி வச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்பொழுது இவங்க 2 பேருக்கும் மகன்ட கவலை, 2 பேருக்கும் மகன் நினைச்சு அழுகுறாங்க. ஒரு நாள் வாப்பா என்ன செய்யறாருண்டா, ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறார்.
அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த மரத்துக்கு மேல பாக்குறாரு, 2 குஞ்சிக்கு ஒரு பறவை வந்து சாப்பாடு கொடுக்குது. இதை கண்ட உடனே இவருக்கு அழுக வருகிறது. என்னுடைய மகன் இருந்தால் நான் இவ்வாறு தானே சாப்பாடு ஊட்டி இருப்பேன், என்னுடைய மகனை நான் காண வேண்டுமே என்று அழுது அழுது கண்ணியத்துக்குரியவர்களே அவருடைய 2 கண்களும் அப்படியே பறிக்கப்பட்டு விட்டது. அழுது அழுது கண்ணீருடைய தண்ணி வச்சு பார்வையும் இழந்து விட்டார். இப்பொழுது இன்னும் அவருடைய மகனுடைய கவலை முத்துகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய மகனை மீட்டி என்னிடத்துல தரல என்று சொன்னா நான் ஹஜ் அதாவது பைத்துல்லாவில் வச்சு உமருக்கு எதிராக நான் பதுவா செய்வேன் என்பதாக சொல்வார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கிறார் போய் சம்பவம். அப்ப கேட்டாங்க, ஏன் இவர் இவ்வாறு சொல்கிறாரு? அவருடைய மகனை நீங்க அனுப்பி வச்சீங்க ஓரப்புற பாதுகாப்புக்கு, அந்த மகன் பிரிஞ்ச கவலையெல்லாம் இவர் சொல்றாரு என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உமையாவை, கிலாபுடைய தந்தை உமையாவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையுடைய இரக்கத்துடைய அந்த பிரதிபலனை பாருங்கள். வந்து சொல்கிறார், உலகத்துல உனக்கு என்ன விருப்பம்? எனக்கு உலகத்துல ஒன்றுமே விருப்பம் இல்லை, எனக்கு மௌத்து வந்தா போதும். இல்ல நீ ஏதாவது ஆதரவிக்கிறியா? கட்டாயம் சொல்லு என்பதாக சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், கடைசியா ஒருக்கா என் மகனை பார்க்கணும், இந்த பிள்ளைய பார்க்கணும், அதுதான் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு ஆசை. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தந்த பிள்ளை என்னிடத்துல வந்து கதைச்சிட்டு இருக்கணும், என் பிள்ளை என் வாயால என் கையால பிள்ளை சாப்பிடணும், நான் ஊட்டி விடணும், என் பிள்ளை என்ன கவனிக்கணும், என் பிள்ளை என்ன ஜனாசாவை தொழுவிக்கணும், என் பிள்ளை என்ன பராமரிக்கணும் என்று எத்தனையோ தாய் தகப்பன் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்களும் சிலர்கள் பெற்றோராக இருப்போம், எங்களுடைய உணர்வு தான் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இருந்திருக்கும். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சரி அவரை கொஞ்சம் அங்கே வைங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அங்க ஆள் அனுப்பிட்டாங்க, கிலாபை கூட்டிட்டு வரும்படி, ஓரப்புற பாதுகாப்பு போன கிலாபை கூட்டிட்டு வரும்படி அனுப்பிட்டாங்க. இப்ப கிலாபிடத்துல கேட்கிறாங்க, உண்ட வாப்பா இவ்வளவு உன்னோட பாசம் வைத்திருக்கிறார், அதற்கு காரணம் என்ன? அவர் சொல்றாரு, அவங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்ன அவங்களோட ஹிதுமத்துல நான் செஞ்சிருவேன், அவங்களோட பேச்சை தட்டவும் மாட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றான், இதெல்லாம் காரணம் இன்னும் என்ன சொல்லு. இப்பொழுது அவர் சொல்கிறார், நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு காலையில் பால் கொடுப்பேன், என்னுடைய ஒட்டகத்துடைய பால் கொடுப்பேன், நான் இரவே முடிவு செய்து விடுவேன், இந்த ஒட்டகத்துடைய பாலை தான் அவருக்கு கொடுக்கிற என்று முடிவு செய்துவிட்டு அந்த ஒட்டகத்தை நான் ஓரமாக கட்டி விடுவேன். ஓரமாக கட்டிவிட்டு அதனுடைய பால்மடியை, அந்த ஒட்டகத்துடைய அந்த பால்மடியை நான் தண்ணீரால் நன்றாக நனைத்துக் கொள்வேன், அந்த பால் குளுமையாகுவதற்காக வேண்டி. அதன் பிற்பாடுதான் நான் அவர்களிடத்தில் வந்த அந்த பாலை கறந்து கொண்டு வந்து அவரிடத்தில் கொடுப்பேன் என்பதாக சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்க, இதே மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்றாரு, என் வாப்பாவை பார்க்க அனுமதி தாருங்களேன். உமர் ரலியல்லாஹு தஆலா நீங்க போங்க, நீங்க போய் இதே மாதிரி பால் ஒன்று எனக்கு கொண்டு வாங்க என்பதாக சொல்கிறார். இப்பொழுது வாப்பா ஒரு அறையில் இருக்கிறார், மகன் ஒரு அறையில் இருக்கிறார். இப்பொழுது வாப்பா அந்த இடத்திலே அழைக்கப்பட்டு அவர் எடுத்துக்கொண்ட பாலை அவரிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த பாலுடைய வாடையை பார்த்தவுடன் சொல்கிறார், என்னுடைய மகனுடைய வாடை அடிக்கிறது, இந்த பாலை மகன் மாத்திரம் தானே தந்த, என்னுடைய மகன் எங்கே என்று அவரத்தை தேம்பி அழுகிறார். அந்த சபையிலிருந்து எல்லோரும் அழுகிறார்கள். அந்த சம்பவத்திலே வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதார்கள். அவருடைய அந்த போர்வையின் அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதார்கள். இப்பொழுது மகனுக்கு முன்னால், தந்தைக்கு முன்னால் மகன் கொண்டு வரப்படுகிறார். கட்டி பிடிச்சு, அவருடைய கடைசி ஆசையும் அதுதான், என் மகனை கடைசியா ஒரு முறை நான் கட்டி பிடிச்சு என் மகனுக்கு முத்தமிடணும். இப்பொழுது அதே போன்று கொடுக்கப்படுகிறது. அவர் கட்டி பிடிச்சு முத்தமிடுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிலாபை பார்த்து சொல்கிறார், ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இன் குன்த துரீதுல் ஜன்னா ஃபதஹ்த கதமை ஹாதா, நீ சொர்க்கத்தை விரும்புறியா, சொர்க்கம் வேணுமா, இவர காலுக்கு கீழே இருக்குது, நீ அதை தேடிக்கொள், யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய தாய் தகப்பனும் எங்களுடைய அன்புக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கிறார்.
எங்களில் எத்தனை பேர் தாய் தகப்பனுடன் பேசாமல் இருக்கிறோம் என்பதை பேசாமல் இருப்பவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தாய் தகப்பனுடைய மனதை நோகடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நோகடிக்க கூடியவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மரணித்து விட்டால் எங்களுடன் உறவாடுவதற்கு, அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு எங்களிடத்தில் யாருமே இல்லை. மனைவி மரணித்து விட்டாலா, இன்னொரு திருமணம் முடித்து மனைவி உண்டாக்கலாம். பிள்ளைகள் மரணித்து விட்டதா, நாங்கள் இன்னொரு திருமணம் எங்களுடைய மனைவியின் மூலமா இன்னொரு பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளலாம். மனைவி பிள்ளைகள் மரணித்து விட்டார்களா, இன்னொரு திருமணம் முடித்து நாங்கள் மனைவியும் பெற்றுக்கொள்ளலாம், பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். தாய் என்ற உறவு கண்ணியத்துக்குரியவர்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உறவு. தந்தை என்ற உறவு அது இல்லாமல் போய்விட்டால் அடைந்து கொள்ள முடியாத உறவு கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே நாங்கள் அந்த விடயத்தில் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறோம் என்பதை சற்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறிய வயதில் தந்தையை இழந்தவர்கள். தன்னுடைய 6 வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் அம்மாவோட தன் குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு போறாங்க. போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய வழியில் அபுவா என்ற இடத்துல தன் தாய்க்கு வருத்தம் எடுக்குது. ரசூலுல்லாவுக்கு தெரியா தன் தாய் மரணிக்க போறா என்ற விடயம். ரசூலுல்லாவுடைய மடியிலே தாய் இருக்கிறா. தராவி சொல்கிறா, மகனே உனக்கு நல்ல அந்தஸ்து இருக்கிறது, நான் மரணிக்க போகிறேன், உனக்கு நல்ல அந்தஸ்தை அல்லாஹ் தருவான் என்று சொல்லி மறுகணம் ரசூலுல்லாவுடைய அந்த தாயினுடைய ரூஹு பிரிந்து விட்டது. இப்போ உம்மு ஐமனும் ரசூலுல்லா வந்தான் இருக்கிறார்கள். 6 வயசு பிள்ளை. இப்பொழுது அங்கே அடக்கம் செய்வதற்கு இடம் தேடி அங்கும் இங்கும் ஓடி ஒரு மாதிரியாக அங்க இருந்த உயரமான இடத்தில் அடக்கம் செஞ்சிட்டாங்க. இப்ப வரக்கூடிய சந்தர்ப்பம், உம்மு ஐமன் ரசூலுல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு வாராங்க. ரசூலுல்லாவுக்கு கவலை தாங்க எழுதில்ல. பின்னால திரும்பி பார்த்துட்டு வந்து அவட கையை தத்திட்டு ரசூலுல்லா தண்ட உம்மாவினுடைய அந்த கபரடிய போய் அழுகுறாங்க. அம்மா என்ன தனியை விட்டுட்டு போயிட்டீங்களே, எனக்கு யார் இருக்கிறம்மா என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உம்மு ஐமன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு அங்கே அப்துல் முத்தலிப் ஆரம்பிக்க பெரிய சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயை மறக்கவில்லை. 55 வருடங்களுக்கு பின்னால் ஃபத்ஹு மக்கா கிடைக்கிறது. அந்த சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் ஃபத்ஹு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு திரும்பி வருகிறார்கள். வரக்கோல் அல்லாஹ்விடத்தில் அனுமதிக்க பல பாதைகள் இருந்தன. அல்லாஹ்விடத்தில் இந்த பாதையால் தான் வர வேண்டும், என்னுடைய தாயுடைய கபரை நான் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார். அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், இந்த இரவு நாம் இங்குதான் தங்குவோம். தங்க வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் தனிமையில் சென்று தன்னுடைய தாயுடைய கபருக்கு முன்னால் இருந்து 55 வருடங்களுக்கு பின்னால் தாயுடைய கபருக்கு முன்னால் இருந்து அழுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், ரசூலுல்லாஹ் நபியாகியும் கூட, உயர்ந்த அந்தஸ்தரைந்தையும் கூட ரசூலுல்லாஹ் தாயை மறக்கவில்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுவிட்டு, எங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டுவிட்டு, எங்களுடைய நண்பர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தி விட்டோம். அன்புக்குரியவர்களை சிந்தியுங்கள். தாய் தகப்பனுடைய பொருத்தம் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. கடைசியாக ஒரு சம்பவம். உவைசுனில் கர்னி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் யமன் பிரதேசத்தில். ஆனால் ரசூலுல்லாவை பார்க்கவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியத்திலே சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு யமன்ல இருந்து ஒரு ஆள் வருவாரு, அவர் வெண்குஷ்டம் பிடிச்சிருந்தார், அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சா வெண்குஷ்ட நோயும் கிளியர் ஆனிச்சு. அவர் வந்தாருண்டா அவருக்கு உமரே நீ துஆ செய்யும்படி ஏவிக்கொள்ளு, எனக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க என்று நீ ஏவு என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசிய செய்கிறார். இப்ப யமன்ல இருந்து எந்த படம் வந்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க உங்கள அஃபீக்கும் உவைஸ் அல் கர்னி, உவைசுனில் கர்னி உங்கள இருக்கிறான்னு கேட்டுக்கொள்வாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்க. ஒரு விவாதத்துல வருது, அவங்க எடுத்துட்டு வந்த ஒட்டகத்தை மேய்க்க போனாங்கன்னு சொல்லி வருது. இன்னொரு விவாதத்துல உங்களை யார் விரிக்கான்னு சொன்னா அவங்க ஒளிமின உடனே கேட்டாங்க, நீதான உவைஸ், உனக்கு வெண்குஷ்டம் இருந்துச்சா, அது அல்லாஹ் குணமாக்கினானா என்று சொல்லி கேட்டு விட்டு எனக்கு துஆ செய்யுங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க அமீருல் முஃமினீன் அவர்கிட்ட துஆ செய்ய சொல்றீங்களே. ரசூலுல்லாஹ் ஏவி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நபித்துவம் கிடைத்தவுடன் பார்ப்பது எல்லோருக்கும் கட்டாயம் வரவில்லை. காரணம் என்ன?
அவர் தாயினுடைய ஹிதுமத்தில் இருந்தார். ரசூலுல்லாவை பார்ப்பதை விட தாயினுடைய ஹிதுமத்து தான் பெரிதென்பதை ரசூலுல்லா அந்த தருணத்திலே விளங்கப்படுத்தினார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தாய் தகப்பனுடைய மனங்களை நாங்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நோகடித்து விட்டோம். எனவே நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வோம். அந்த தாய் தகப்பன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இங்க மகன் பெரிய பணக்காரனாக இருக்கிறார். அவங்க இன்னும் ஒரு ஹஜ்ஜோ உம்ராவை செய்யறதுக்கு பாப்பா பிள்ளை ஏற்பாடு செய்து வைக்கல. பிள்ளை பெரிய பெரிய மதரசாக்கள் பெரிய பெரிய செலவுகள் செலவழிக்கிறாரு. ஆனா தாய் தகப்பன் இங்க கஷ்டத்தோட இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட அந்த செலவீனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புள்ள வாலிபர்களே, சிந்தியுங்கள். நாங்கள் எத்தனையோ வார்த்தைகளை எங்களுடைய தாய் தகப்பனுக்கு முன்னால் எடுத்து பேசுகிறோம், எடுத்தறிந்து விடுகிறோம். இந்த வார்த்தை நரகத்துக்குரிய வார்த்தைகளாக மாறிவிடலாம். இந்த வார்த்தைகள் நரகத்துக்குரிய வார்த்தையாக மாறிவிடலாம். தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய சின்னோரு ஹிதுமத்தாக இருந்தாலும் சரி, சின்னோரு விடயங்களாக விடயமாக இருந்தாலும் சரி, அந்த விடயம் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மாத்திரமல்லாமல் உலகத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பு தரும். அன்புக்குரியவர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு நடப்போம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா அந்த தாய் தகப்பனுடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்ட பிள்ளைகளில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். பாவங்கள் செய்தவர்கள் யா அல்லாஹ், உடைய கட்டளைக்கு மாற்றங்கள் செய்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பொருந்தி கொள்ளு யா அல்லாஹ். எங்களுடைய யா அல்லாஹ் அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். உன்னால பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சங்கையான தாய் தகப்பன்களை பொருந்தி கொண்டு விடு யா அல்லாஹ். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவருடைய மனங்கள் நோகும்படி நடந்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களில் சிலர்கள் மண்ணறையில் ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அன்னவருடைய கபர்களை பொன்னறையாக ஆக்கி கொடுத்துடு யா அல்லாஹ். கண்ணு கட்டியது ஒரு விசாலப்படுத்தி கொடுத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கபரை ஒரு நிம்மதியான வீடாக ஆக்கி கொடுத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் எங்களால் அவர்களுக்கு என்னென்ன நோவினைகள் எங்களால் அவர்கள் அடைந்தார்களோ யா அல்லாஹ் அனைத்தையும் மன்னிச்சு யா அல்லாஹ் அன்னவருடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்திரு யா அல்லாஹ். அவருடைய பேரிலே தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். அன்னவர்களை நினைத்து குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, சதக்கா செய்யக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களில் யா அல்லாஹ் பலர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுடைய சொர்க்கத்துடைய இரு வாயல்கள் யா அல்லாஹ், அந்த வாயலை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அன்னவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, ஹிதுமத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மனம் புண்புறும்படி நடந்து விடக்கூடாது யா அல்லாஹ். அப்படியான சந்தர்ப்பங்களை அமைத்து தந்து விடாதே யா அல்லாஹ். அவருடைய தேவைகளை உணர்ந்து யா அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு செய்த மாற்றங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் யா அல்லாஹ். அதே போன்று நீயும் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பொருந்தி கொண்டு விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் எத்தனை பேர் கடனாளிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட கடன் பிரச்சனை நீக்கி தந்திரு யா அல்லாஹ். தேவையுடையவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய தேவையை நீ நன்கறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்திரு யா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்களையும் பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இறுதி முடிவை நல்லது அமைச்சு தந்திரு யா அல்லாஹ். உனக்கு விருப்பமான ஒரு சந்தர்ப்பம், விருப்பமான நிலைமையில யா அல்லாஹ் எங்களோட ரூஹுகளை கைப்பற்றிடு யா அல்லாஹ். அந்த நாங்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பனுடைய பொருத்தம் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். நல்ல நிலைமையாக அந்த நிலைமை இருக்க வேண்டும் யா அல்லாஹ். அப்படியான நிலைமையாக எங்களுடைய இறுதி முடிவு அமைச்சு எங்களுக்கு யா அல்லாஹ் நல்ல விடயங்களை ஹிதாயத்தை தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றி தந்து எங்களுடைய துஆக்களை கபூல் செஞ்சுக்க யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.